नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द स्फुरत्परानन्दरसात्मकेन त्वया समासादितभोगलीलाः असीममानन्दभरं प्रपन्नाः महान्तमापोर्मदमम्बुजाक्ष्यः ஸ்புரத்பரானந்தரசாத்மகேன त्वया समासादितभोगलीलाः ஸ்புரத்பரானந்தம்னு என்னது? ஒளி வீசுறது. ஓகே, அங்கே ஒளி வீசுறதுனால பரமானந்த தத்துவமான ஆனந்தத்தோட மீன்ஸ் பிரம்மானந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஒன்னால்னா பகவானை அடையப்பட்டிருக்காவா எல்லாம். ஏன்னா பகவான் கூட உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, போகலீலைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. யாரு? இந்த பத்ம மாதிரி கண்ணுள்ள அந்த கோபஸ்திரீகள். அவளுக்கு எல்லை இல்லாத ஆனந்தமாம். இப்போ பகவான் கூட இருக்கிறதுனால அந்த ராசலீலாவில் இருக்கா பாருங்க, அதனால எல்லை இல்லாத ஆனந்தத்துக்கு எண்டே இல்லை. அந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுத்துருக்கா பகவான், ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால என்ன ஆயிடுறது, ஒரு சின்ன அவளுக்கு ஒரு கர்வம் வந்து விடுறது. கண்ணன் கூட கோபஸ்திரிகள் எல்லாம் எல்லா போகத்தையும் அனுபவிக்கிறா. பிரம்மானந்தத்தில் லீனம் ஆகிற போது என்னாருது, அந்த கோபஸ்திரிகளுக்கு ஒரு கர்வம். எனக்கு தான் மீன்ஸ் கிருஷ்ணன் எனக்கு தான் சொந்தம், கிருஷ்ணனுக்கு என்னத்தான் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கர்வம் அவளுக்கு வந்து விடுறதாம். அதான் எங்க அசீமம் ஆனந்தம் அந்த தத்துவத்துக்குள்ள போர்த்த என்ன ஆயிடுது, மகாந்த மாபூர் மதம்னா என்னது? கர்வம். அந்த அம்புஜாக்ஷனா தாமரை மாதிரி கண்ணுள்ள கோபஸ்திரிகளுக்கு ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்க அந்த பிரம்மானந்தத்துக்குள்ள போற லீனமாற சமயத்தில் என்னாருது, அவளுக்கு ஒரு கர்வம் வந்து விடுறதாம். அந்த மாதிரி கர்வத்தை இவங்க அவள் வந்து இங்கே காட்டுறா பகவான். அந்த கர்வம் வந்ததுனால பகவான் என்ன பண்ணுறா சொல்லி அடுத்ததுல சொல்கிறா. ஸோ இந்த இதில் வந்து பகவான் டிஸப்பியர் ஆகிட்டு அப்பியர் ஆகிறான். அதுதான் இந்த இதில் வருது. திரோதானம் பிராதுர்பாவா சொல்லுவா. திரோதானம்னா மறைஞ்சு போகிறது, டிஸப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணினதுனால பகவான் திருப்பி வரா சொல்லி இந்த 67வது சாப்டரில் சொல்கிறா. நிலீயதேசௌ மயி மய்யமாயம் ரமாபதிர்விஸ்வமனோபிராமः இதி ஸ்ம சர்வா கலிதாபிமானாः நிரீக்ஷ்ய கோவிந்த திரோஹிதோ பூः. நிலீயதேசௌ மயி மய்யமாயம் ரமாபதிர்விஸ்வமனோபிராமः. ஸோ கண்ணன் கூட இவ போகத்தெல்லாம் அனுபவிக்கிறது அவளுக்கு கர்வம் வருது சொன்னேனே. ஸோ அந்த கண்ணன் எப்படி கர்வம் என்ன அவன் நினைக்கிறான், அந்த கண்ணன் என்னை பார்த்து மயங்குறான் சொல்லி ஒரு கோபி நினைக்கிறா. இன்னொருத்தி நினைக்கிறாளா, ரமாபதிர் விஸ்வ மனோபிராமாக, லக்ஷ்மிபதியான அந்த கண்ணன் என்ன பார்த்து மயங்குறான், அவனுக்கு என்னத்தான் பிடிக்குன்னு சொல்லி இன்னொரு ஸ்திரீ நினைக்கிறான், இன்னொரு கோபஸ்ரீ. அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் அவாவாளை பற்றி நினைக்கிறா. என்னதான் பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு, எங்கிட்ட தான் பேசுவேன், என்னத்தான் கட்டிப்பிடிப்பேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறா மனசில். அதானே கர்வம். ஸோ ரொம்ப கர்வம் வந்தவா மாதிரி ஆயிடுறாவாலாம். அதை பார்க்குறான் கண்ணன். நிரீக்ஷ கோவிந்தன் பார்க்குறான். திரோஹிதோ பூஹு. சரி, அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாளாம், அங்கேருந்து திரோஹிதம்னா என்னது, மறைஞ்சு போய்ட்றாளாம், டிஸப்பியர் ஆகிடுறா. இப்போ யாரு கூட நம்ம இருக்கண்டான்னு சொல்லி கண்ணன் தனியாக அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. ராதாபிதாம் தாவத ஜாத கர்வாம் அதிப்ரியாம் கோபவதூம் முராரே பவானுபாதாய கதோ விதூரம் தயா சஹஸ்வைர விஹாரகாரி. ராதாபிதாம் தாவத ஜாத கர்வாம். இந்த ராதா சொல்லப்பட்ட ஒரு கோபி. அந்த கோபிக்கு வந்து கர்வமே இல்லையா, பொறக்கத்தே ஜாத்த கர்வம், பொறக்கத்தே கர்வம் கிடையாதவளாம் அவள். ஸோ கர்வமே இல்லாத ஒரு ஸ்திரீ, அவள் பேர் ராதா சொல்லி. அவள் எப்படி அதிப்ரியாம் கோபவதூ முராரே. ஹே முராரே, குருவாயூரப்பா அவளுக்கு ரொம்ப பிரியமானவள், பிரீத்தியானவள் அவள். பவானுபாதாய கதோ விதூரம் தயா சஹஸ்வைர விஹாரகாரி. பாக்கி எல்லா கோபஸ்திரிகளுக்கும் அங்கே வந்து கர்வம் வந்து விடுறது. கிருஷ்ணன் என்னத்தான் பார்த்து இஷ்டப்படுறான், என்கிட்ட தான் மயங்குவான்னு சொல்லி எல்லாம் ஒருத்தர் நினைக்கிறா இல்லையா, நினைக்கிறதே ஒரு கர்வம் அவளுக்கு. ஆனால் இவள் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப பிரியமாக இருக்கலாம் கண்ணன் கூட. அதனால் கண்ணன் என்ன பண்ணுறான்னா, அவளை கூட்டிண்டு வனத்தில் ரொம்ப தூரம் போயிடுறா. ஸ்வைர விஹாரகாரி. ஸ்வைரன்னா தன்னோட ஸ்வேச்சையா அவளை கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி இந்த ராதா சொல்லப்பட்ட கோபியை கூட்டிகிட்டு வனத்தில் ரொம்ப தூரம் போயிடுறாளாம். திரோஹிதேத த்வயி ஜாத தாபாஹ சமம் சமேதா கமலாயதாக்ஷ்யஹ வனே வனே த்வாம் பரிமார்கயந்த்யஹ விஷாதமாபூர்பகவன்னபாரம்.
திரோஹிதேத த்வைஜாத தாபாஹா சமம் சமேதா கமலாய தாக்ஷா. கமலாய தாக்ஷா கண்ணுகள் வந்து கமலம் போல இருக்கிற கண்கள் உள்ள அந்த ஸ்திரீகள். திரோஹிதேதா பகவான் மறைஞ்சு விடுறா, யாரே ராதாவை கூட்டிட்டு போயிடுறா. அதனால ஜாத தாபாஹா ரொம்ப மனசு தாபத்தோட, தாபம்னா என்னது, துடிக்கிறதா, ரொம்ப கவலையோட போறா. ஹே பகவானே, நீ மறைந்து போன பின்ன அந்த பாக்கியுள்ள ஸ்திரீகள், அங்கே இருக்கிற பாக்கி கோப ஸ்திரீகள்லாம் ரொம்ப தாபத்தோட என்ன பண்றா, உன்னை வனே வனேத்வாம் பரிமார்க எந்தியா, போற வழியில, வனத்துல தானே இது நதியெல்லாம் வனத்துக்கிட்ட இருக்கு, அந்த காட்டுல போற வழியில எல்லாம் தேடிட்டு போறாளாம். எங்கேயாவது கண்ணன் இருக்கானா சொல்லி தேடுறா. விஷாதமாபூர் பகவன்ன பாரம். ஸோ பாக்கி தேடி அந்த ஸ்திரீகள்லாம் தேடிட்டு போறா, ரொம்ப சோகத்தோட போறா. வனத்துல எல்லாம் தேடுறா, எங்கேயுமே கண்ணனை பார்க்க முடியலையாம் அவளுக்கு. ஹா சூதஹா சம்பக கர்ணிகார ஹா மல்லிகே மாலதி பாலவல்யஹ கிம் வீக்ஷிதோ நோ ஹ்ருதயைகசோரஹ இத்யாதி தாஸ்த்வத் பிரவண விலேபுஹு. ஹா சூத ஹா சம்பக கர்ணிகார ஹா மல்லிகே மாலதி பாலவல்யஹ. அந்த ஸ்திரீகள்லாம் தேடிட்டு ஒரு மரத்தையும் பார்த்துட்டு கேட்குறாளாம், ஹே கொடியே, ஹே சம்பக மரமே, ஹே கர்ணிகா மரமே, ஹே மல்லிகை கொடியே அப்படி கேட்குறா. மாலதி புஷ்பமே, ஹே கொடிகளை, எங்களோட ஹிருதயத்தை திருடினோம். கிம் வீக்ஷித்தோனோ ஹிருதயைக சோரஹா. யாரை தேடுறா, எங்களோட ஹிருதயத்தை திருடின்னு ஒருத்தன் போயிருக்கான், அவனை நீங்க பார்த்தேளா அப்படி கேட்குறான். ஸோ அந்த ஸ்திரீகள்லாம் அப்படியே சொல்லிட்டு இத்தியாதி இப்படி ஒரு புலம்பிட்டு போறா. தாஸ்வத் பிரவணா விலேபுகு. விலேபம்னா ரொம்ப விரகத்தாபத்தோட அதை தாங்க முடியாதுக்கு புலம்பிண்டே போயிட்டு இருக்கானோ. ஒரு மரம், செடி, கொடி, பூ, பழம் எல்லாத்துட்டே கேட்குறா. அதான் ஒரு பேர் வருது இங்கே. அந்த மாதிரி பகவான் என்னத்தை திருடின்னு போயிருக்கான், அவளோட ஹிருதயத்தை எல்லாம் திருடின்னு போயிருக்கான். அதனால எல்லா கோபஸ்திரீகளும் அந்த வனத்துக்கு போறா. ஒரு டிரெக்ஷன்ல போய் எல்லா மரம், கொடி, செடி எல்லாத்துட்டையும் கேட்குறாளாம், எங்களோட ஹிருதயத்தை திருடின்னு போன அந்த திருடனை நீங்க பார்த்தேளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த வெண்ணெய் திருடுறதுன்னா என்னது, நம்ம ஹிருதயத்தை திருடுறது தான் வெண்ணெய். வெண்ணெய்னா வெள்ளையா இருக்கு இல்லையா, நம்ம அந்த மாதிரி எப்போவுமே அழுக்கு இல்லாதக்கு இருக்கணும் ஹிருதயம். அதான் சொல்றா பகவானே வெண்ணெய் திருடன்னு சொல்லி. வெண்ணெய் திருடுனா பகவானுக்கு என்ன வெண்ணெய் கிடைக்காதுக்கா, நம்ம ஹிருதயத்தை திருடுறான்னு சொல்லி தான் அதனோட அர்த்தம். அந்த மாதிரி பகவானை தேடிண்டு வனத்திலெல்லாம் அலைஞ்சு பார்க்குறாளாம் எல்லா கோபஸ்ரீகளும். இவர் போயிருக்கிறாரு, ராதா சொல்லப்பட்ட ஒரே ஒரு கோபி கூட கண்ணன் கிளம்பி போயிருக்கா. நிரீக்ஷிதோயம் சகி பங்கஜாக்ஷஹ புரோ மமேத்யா குலமாலபந்தி த்வாம் பாவனா சக்ஷுஷி வீக்ஷ்ய காச்சித் தாபம் சகீனாம் த்விகுணீ சகார. நிரீக்ஷிதோயம் சகி பங்கஜாக்ஷஹ புரோ மமேத்யா குலமாலபந்தி. ஸோ அந்த ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுறா, கண்ணனை தேடிட்டு செடி கொடி மரத்துக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு போகிறா. ஸோ அந்த கேட்டுட்டு போகிற அந்த குரூப்பில் இன்னொரு கோபி ஸ்திரீ இருக்கா. அவளை எப்படின்னா எப்போதும் கண்ணனே நினச்சி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கா, இவள் ரொம்பவே ஜாஸ்தி நினைக்கிறாளாம். அதனால என்ன ஆகுது, அவளுக்கு எதை பார்த்தாலும் கண்ணனா தெரியறதா. மரத்தை பார்த்தாலும் கண்ணன் நிற்கிற மாதிரி இருக்கு, கொடி செடி எல்லாமே கண்ணனா தெரியறது. அதனால அவள் என்ன பண்ணுறாளாம், அந்த ஸ்திரீ இவாள்கிட்ட சொல்கிறாளாம், இவெல்லாம் தேடுறாளே. அப்போ அவள் சொல்கிறா, கண்ணன் என்னோட எதிர்க்கே நிற்கிறான், ஏதா நான் பார்க்குறேன்னு பாரு, எதிர்க்க நிற்கிறான்னு ஒருக்கா அவள் சொல்கிறாளாம். அதை கேட்டதுமே இவாளுக்கு தாபம் சகீனா, இந்த பாக்கியுள்ள சகிகளுக்கு தாபம்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுறது. த்விகுணீ சக்காரா, டபுள் ஆயிடுறதாம் அவளோட தாபம். ஏன்னா இவாளுக்கு ஒன்றும் காண்றதே இல்லை, கண்ணனே தேடுறா. அவளானா சொல்றா, கண்ணன் என்னோட எதிர்க்க நிற்கிறான்னு பாரு இப்படி சொல்லிகிட்டே இருக்காளாம். எதனால, அவளுக்கு ரொம்ப மனசு கண்ணன்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு எதை பார்த்தாலும் கண்ணனா, சர்வம் கிருஷ்ணமயமா தெரியறது. அதனால கண்ணன் என்னோட எதிர்க்க நிற்கிறான்னு சொல்லாததை கேட்டதும் இந்த பாக்கியுள்ள சகிகளுக்கெல்லாம் ஐயோ நம்மளுக்கு கண்ணனை காணலையே சொல்லி அவளோட தாபம் டபுள் ஆயிடுறது சொல்லி சொல்றா. त्वदात्मिकास्ता यमुना तटान्ते तवानुचक्रो किल चेष्टितानि विचित्य भूयोऽपि तथैव मानात् त्वया विमुक्तां ददृशुश्चराधां. त्वदात्मिकास्ता यमुना तटान्ते तवानुचक्रुः किल चेष्टितानि. ஸோ இந்த கோபஸ்ரீகள்லாம் என்ன பண்ணுறா, உன்னோட ஆத்மாவாக இருக்கிற அந்த கோப கன்னிகள் யமுனா தீரத்தில் போகிறா இப்போ. ஏன்னா எல்லா இடம் தேடி பார்த்தாச்சு, கண்ணனை எங்கேயுமே காணலே, அந்த ராதா சொல்லப்பட்டவளையும் காணும். ஸோ யாரையுமே காணாததுனால இவெல்லாம் ரொம்ப சோகமாக என்ன பண்ணுறா, யமுனா நதி தீரத்தில் போகிறா. போய் அங்கே உட்காந்துட்டு கண்ணன் செய்த சேஷ்டைகள் எல்லாம் இவா பண்ண ஆரம்பிக்கிறாளாம். கண்ணன் இப்படி சொன்னான், கண்ணன் அப்படி பண்ணினான், இப்படி ஒரு லீலை கண்ணனோடு இருந்தது இல்லையா, அவன் கண்ணன் இப்படி பேசினான், எங்கள்கிட்ட இப்படி விளையாடினோம், இப்படி ஒன்னே ஞாபகப்படுத்தி கண்ணனை பற்றியே பேசின்னு இருக்கா. அதே மாதிரி கண்ணன் நினச்சினே எல்லாமே சொல்லின்னு இருக்கா. அப்போ என்ன ஆகுது, இங்கே
விசித்திய பூயோப்பி ததைவமானா துவயா விமுக்தாம் ததுஷுஷ்ச ராதாம். இப்போ அப்படியே பேசினே இருக்கிற சமயத்தில் என்ன ஆகுது, அந்த ராதா சொல்லப்பட்டவளை கூட்டின்னு போயிருக்கா இல்லையா, அந்த ராதாவை விமுக்தானா பகவான் விட்டாயச்சு அவளையே அங்கேருந்து விட்டுடுறா. ஸோ ராதா இங்கே வந்துட்டு இருக்கா இவளை பார்க்கறதுக்கு. ஸோ ராதாவையும் கூட கூட்டிட்டு கண்ணன் போயிருந்தானே, அந்த ராதாவை விட்டுடுறான். அவளை எதனால விடுறான்னா, அந்த ராதாக்கும் ஒரு கர்வம் வந்து விடுறதா. ஏன்னா எந்த கோபஸ்திரீகளும் கூட இல்லை, நான் மாத்திரம்தான் சிரேஷ்ட, என்னத்தான் பகவான் கூட்டிட்டு போறான்னு சொல்லி அவளோட மனசுல ஒரு சின்ன தோணல் வரதான். அதனால அவளையும் விட்டு விடுறா. அதான் விமுக்தான விட்டு விடுறா. துவயா விமுக்தாம் ததுஷுஷ்ச ராதாம், ராதாவையும் விட்டுடுறா. ஸோ ராதாவும் இந்த கோபஸ்திரீகள் கூட வந்து இந்த யமுனா தீரத்தில் உட்காந்துக்கிறா. அவளும் சோகமா வந்து விடுறா. தத சமந்தா விபினே சமந்தாத் தமோவதாராவதிமார்கயந்த்யஹ புனர்விமிஸ்ரா யமுனா தடாந்தே பிருஷம் விலேபுஸ்ச ஜகுர்குணாம்ஸ்தே. ததசமந்தா விபினே சமந்தா தமோவதாரா வதிமார்கயந்த்யஹ. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறாள், எல்லாரும் சேர்ந்துட்டு அங்கே யமுனா நதி தீரத்தில் உட்காந்துக்கிறா. இருட்டாகிறது வர, ராத்திரி வர யமுனா நதி தீரத்திலே இருக்கா. தேடுறா எல்லா இடம், எங்கேயும் காணாததுனால ரொம்ப சங்கடத்தோட புலம்புறாள். அவெல்லாம் வேற வழி வழி தெரியாததுனால என்ன பண்ணுறாளாம், புனர்விமிஸ்ரா யமுனா தட்டாந்தே பிருஷம் விலேபுஷ ஜகுர்குணாம்ஸ்தே. பகவானை சரணடைகிறா. கிருஷ்ணா குருவாயூரப்பா நீ எங்கே சொல்லி ரொம்ப மனசுருகி அழறா. அதே மாதிரி பகவானோட குணகானங்களை பாடுறாளாம், குணங்களெல்லாம் பாடுறா. ஸோ அந்த மாதிரி பகவானை தேடி தேடி கடைசியில் அவள் எல்லாம் அவளுடைய அந்த கர்வத்தை விட்டு கம்ப்ளீட் சரண்டர் ஆயிடுறா கண்ணன் கிட்டக்க. ததா வ்யதா சங்குல மானசானாம் व्रजांगनानां करुणैक सिंधो जगत्त्रयी मोहन मोहनात्मा त्वं प्रादुरासीरै मंदहासी तथा व्यथा संकुल मानसानां व्रजांगनानां करुणैक सिंधो हे करुणा सिंधो गुरुवायूरप्पा மனசு நிறைய கவலையினால அந்த பார மனசோட இந்த கோபஸ்ரீகள் முன்னால் அவள் ரொம்ப கவலைப்பட்டு நிற்கிறா. அதனால பகவான் என்ன பண்ணுறா, அவள் கம்ப்ளீட் சரண்டர் ஆகிடுறாளே. சரண்டராய் குணகானங்கள் பாடுறதுனால பகவான் அவள் முன்னால் வந்தாளாம். எப்படித்த பகவான் ஜெகத்ரயி மோகன மோகனாத்மா. ஜெகத்ரைனா 3 உலகங்களும் மோகிக்கப்பட்ட அந்த மோகனமான உள்ள ரூபம் உள்ள கண்ணன். ஓகே, பகவான் மோகன ரூபம்னா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி உள்ள கண்ணன் எப்படி வந்தானா, துவம் பிராதுராசி ரை மந்தஹாசி. அவன் முன்னால் நல்ல மந்தஹாசத்தோட வந்து பகவான் அந்த கோபஸ்ரீகள் முன்னால் நிற்கிறாளாம். இப்போ சந்திக்த சந்தர்ஷனமாத்மகாந்தம் துவாம் வீக்ஷ தன்விய சஹசா ததானீம் கிம் கிம் ந சக்ருஃப் பிரமதாதி பாராத் சத்வம் கதாத் பாலய மாருதேஷ. சந்திக்த சந்தர்ஷனமாத்மகாந்தம் துவாம் வீக்ஷ தன்விய சஹசா ததானீம். ஸோ பகவான் அவள் முன்னால் வந்து மந்தஹாசத்தோடு நிற்கிறா. அதை பார்த்ததுமே இவாளால் நம்ப முடியலையா. ஏன்னா எல்லா இடம் தேடி பார்த்தாச்சு, அவளுக்கு இப்போ ஹோப்பே இல்லை, கண்ணனை பார்க்க முடியும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அப்போ பார்த்ததுமே அவளுக்கு சந்தேகம் வருதான், இது நம்ம கண்ணன் தானா, நம்மளோடைய கண்ணனா இது, இல்லை ஏமாந்து யாரையோ கண்ணன் நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாளாம். ஸோ நம்ம மனசுக்கு இருந்த அந்த கண்ணன் மனசு தோணுற கண்ணனை மாதிரி தோணலையே, இந்த கண்ணன் வேறு யாராக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்குறாளாம். அந்த மாதிரி உள்ள பகவானே சத்வம் கதாத் பாலய மாருதேஷா. ஏ மாருதேஷா குருவாயூரப்பா, என்னோட வியாதியை நீ மாற்றி கொடு. எப்படி நீ அவளுக்கு வந்து மந்தஹாசத்தோட ஒரு காட்சியை கொடுத்தாய், அந்த மாதிரி உள்ள பகவானே என்னோட வியாதியையும் மாற்றி கொடுன்னு சொல்லி பட்டதிரி கேட்குறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.